வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் 13. சில தினங்கள் சென்றன. இரவு சாப்பாட்டிற்கு பின் முன்னறையில் வந்து அவர்கள் உட்கார்ந்தனர். மீரா தன் கைப்பையில் வைத்திருந்த சம்பள பணத்தை எடுத்து மேஜை மீது வைத்தாள். 2 தடவைகள் எண்ணி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். பல தடவைகள் எண்ணினால் பணம் குட்டி போட்டு விடுமோ? வேடிக்கையாக கேட்டான் கஸ்தூரி. மீராவுக்கு சிரிக்க தோன்றவில்லை. கவலை நெஞ்சை குடைந்து கொண்டிருந்தது. மாதம் முடிவதற்குள் சம்பளம் தீர்ந்து போய் சேமிப்பு பணத்தில் அவள் கை வைத்திருந்தாள். என்ன யோசிக்கிற மீரா? கேட்டான் அவன் ஆவலுடன். இந்த கணக்கை கொஞ்சம் கூட்டி பாருங்கள். வாடகை, எலக்ட்ரிக் பில் போக சாமான்கள் வாங்க பணம் போதாது போல் இருக்கிறதே. கஸ்தூரியும் கூட்டி பார்த்தான். பின்னர் இருவரும் சேர்ந்து கணக்கிட்டு பார்த்தார்கள். எந்த வழியாக போட்டாலும் கணக்கு உதைத்தது. மாதம் பூராவும் ஓட்டுவதற்கு பணம் பற்றாது துண்டு விழுந்தது. ஒரு விஷயம் கவனித்தீர்களா? ஆரம்பத்தில் நாம் கணக்கு போட்டபோது சரியாக இருந்ததே என்றாள் அவள். அதை எண்ணி அவன் வியப்படைந்தான். புதிதாக அந்த இடத்தில் குடி வந்தபோது அவர்கள் இருவரும் முன்னறையில் உட்கார்ந்து வெகு நேரம் வரவு செலவு வகைகளை ஆராய்ந்து கணக்கு போட்டார்கள். அதன்படி செலவுகள் போக மாதம் 30 ரூபாய் சேமிக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த நோட்டு கணக்கு நடைமுறையில் ஒத்து வரவில்லை. ஒவ்வொரு மாதமும் பேங்கிலிருந்து அவளது இருப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து வீட்டு செலவுகளை சமாளிக்க நேர்ந்தது. இப்படியே போய் கொண்டிருந்தால் கவலை மீராவை வாட்டியது. நகத்தை கடித்து கொண்டு அவள் மேஜை மீது இருந்த செலவு ஐட்டங்களை வரிசைப்படுத்தி படித்தாள். அதற்குத்தான் நான் வேண்டாம் என்றேன். நீ கேட்கவில்லை. அந்த 2 பேண்ட்டுகள், ஷர்ட்டுகள் அனாவசிய செலவு. கடிந்து கொண்டான் அவன். கஸ்தூரிக்கு கல்லூரிக்கு உடுத்தி கொண்டு போக நல்ல உடைகள் இருக்கவில்லை. பேண்ட்டுகள் பழையதாகி விட்டிருந்தன. ஷர்ட் காலர் ஓரம் நைந்து விசிறிவிட்டு கொண்டிருந்தன. பலருடன் சேர்ந்து கலந்து படிக்க வேண்டிய பொறுப்பான கல்வி. அத்துடன் கல்லூரியில் சில விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்க இருந்தன. அதற்கு போட்டுக்கொள்ள கஸ்தூரிக்கு நல்ல உடைகள் தேவையாக இருந்தன. பலவும் உத்தேசித்துதான் மீரா அந்த செலவில் இறங்கினாள். மவுண்ட் ரோடு கடை ஒன்றில் பேண்ட் துணிகள் பாதி விலையில் விற்பனைக்கு போவதை அவள் பத்திரிகைகளில் பார்த்தாள். 2 பேண்ட், அதற்கு ஜோடியாக 2 ஷர்ட்டுக்கு துணிகள் வாங்கி தைக்க கொடுத்து விட்டாள். இப்போது அவைகளுக்கு தையற் கூலி கொடுத்தாக வேண்டும். உடைகள் கடையிலிருந்து வீட்டிற்கு வர வேண்டுமானால் அவள் வீட்டு செலவில் எதையாவது நெருக்கி பிடிக்க வேண்டும். அதை பற்றி சொல்லாதீர்கள். அவைகள் உங்களுக்கு தேவை. தையல் கூலியை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுகிறது என்றுதான் முடிக்கவில்லை அவள். சாப்பாட்டு பொருள்களில் எதையாவது குறைக்க பார்க்கிறாயா? மீரா பதிலுக்கு சிரித்தாள். டக்கென்று சொல்கிறீர்களே, நான் இரவு சாப்பிடும் பாலை நிறுத்திவிடப் போகிறேன் என்றாள். சும்மா இரு. அதிகமான உழைப்பினால் இந்த சில மாதங்களில் நீ இழைத்து விட்டிருக்கிறாய். அதை பற்றி ஏற்கனவே எனக்கு கவலை. இப்போ பாலையும் குறைத்து ஏதாவது வியாதியை வாங்கி கட்டிக்கொள்ள வழி செய்கிறேன் என்கிற ஆக்கும். மீரா, நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன், உறுதியுடன் சொன்னான் கஸ்தூரி. திடுகிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். நான் படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது வேலை தேடிக்கொள்ள போகிறேன். நீ உழைத்து ஓடாவது நான் ஜம்மென்று உட்கார்ந்து படிப்பதா? இது ஒரு ஆண் பிள்ளைக்கு அழகா? எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு படப்படுத்தான் அவன். இதை பாருங்கள், நீங்கள் இப்படி மனம் தளர்ந்து போவீர்கள் என்று தெரிந்திருந்தால் கணக்கை பற்றிய பேச்சையே எடுத்திருக்க மாட்டேன். ஆரம்பத்திலே நாம் தீர்மானித்தபடிதானே எல்லாம் நடக்கிறது. நீங்கள் படித்து முடிக்கும் வரை நான் வேலை செய்ய போகிறேன். அவ்வளவுதானே ஆச்சு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கிறது. படிப்பு முடிந்துவிடும். அசட்டு மீரா. அத்தோடு போச்சா? அதற்கு பின்னர் ஹவுஸ் சர்ஜன், அதற்கு பின் மேல் படிப்பு. வெறும் MBBS மட்டும் இந்த காலத்துக்கு போதாதே. சரி, இன்னும் 4 வருஷங்கள் ஆகட்டும். நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் படிக்க மாட்டேன்னு ஏன் நட பண்ணணும்? நீ மட்டும் கஷ்டப்படுவதை பார்க்க எனக்கு சகிக்குமா மீரா? நெற்றி மீது பறந்த அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டு முகத்தில் துளிர்த்த வியர்வியை கைக்குட்டையால் துடைத்து விட்டான். நல்ல சமயத்தில் நீங்கள் இடக்கு செய்தால்
காலம் முழுவதும் பழி சொல்லுக்கு நான் ஆளாகி விடுவேன். ஏற்கனவே இந்த கல்யாணத்தினால் படிப்பு பாழாகிவிட்டதாக உங்கள் அப்பா வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தயவு செய்து எனக்காகவது நீங்கள் படிப்பை முடித்துதான் ஆக வேண்டும். சொல்லி முடிப்பதற்குள் ஆத்திரமும் அழுகையும் வந்தன. எழுந்து உள்ளே சென்று விட்டாள். ஓகே மீரா, நாம் இதை பற்றி சண்டை போட வேண்டாம். செலவுகளை எப்படி சரி கட்டுவது என்று சிந்திப்போம். வா, கோபிச்சுக்காதே, கெஞ்சி அவளை வற்புறுத்தி முன்னரைக்கு அழைத்து கொண்டு வந்தான் கஸ்தூரி. அன்று இரவு இருவருக்கும் நித்திரை வரவில்லை. துன்று விழும் குடும்ப செலவை எப்படி சரிப்படுத்துவது? மீரா கவலையுடன் படுக்கையில் புரண்டாள். இதற்கு வழி ஏதும் இல்லையா? என்ன செய்யலாம்? கஸ்தூரி தூங்காது வெகு நேரம் யோசித்து கொண்டிருந்தான். மந்த வெளியில் அவள் தனது குடும்பத்தாருடன் வசித்த போது இப்படி செலவுகள் பற்றி கவலைகள் ஏற்படும் பொழுது சாரதா டீச்சரிடம் சென்று ஆலோசனைகள் கேட்பது வழக்கம். கல்யாணமாக்கி தனி கொடுத்தனம் வைத்த பின்பு அவள் ஒரு நாள் இரவு தன் கணவனுடன் சென்று டீச்சர் அம்மாளை பார்த்து நன்றி தெரிவித்து விட்டு வந்தாள். அதற்கு பின் அந்த பக்கம் போகவே இல்லை. வர முடியவில்லை என்று மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் போட்டிருந்தாள். சில வீடுகளுக்கு அப்பால் இருந்த தன் பிறந்த வீட்டவர்கள் கண்ணில் தென்பட அவள் விரும்பவில்லை. சாரதாவின் வீட்டிற்கு போய்விட்டு தன் தாயாரை பாராது வர அவள் மனசாட்சி இடம் கொடுக்காது அவளை அவர்கள் உதாசீனம் செய்ததை கஸ்தூரி மறக்கவில்லை. வீணாக மனஸ்தாபம் எதற்கு என்று அவள் அந்த பக்கமே போக துணியவில்லை. ஜானம்மாளிடம் தன் பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசுவோம் என்றால் அவள் வீட்டின் சொந்தக்காரி, தனது வாடகை பற்றி கவலைப்படக்கூடும். மேலும் பண வசதி அதிகமுடையவள். மேல்தளத்தை சேர்ந்த அவளுக்கு அடிமட்ட நிலையில் உள்ளவர்கள் வறுமையுடன் போராடுவதை பற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பியது. அருணா அவளை போல் எதிர்நீச்சல் போடுகிறவள். அவளிடம் கேட்டால் மறுநாள் வேலை நடைவே இப்படி ஒரு எண்ணம் அவள் மூளையில் பளிச்சிட்டது. ஆஃபீஸிலிருந்து வந்ததும் சீக்கிரமாக வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு அருணாவின் கடைக்கு விரைந்தாள். அப்போது வியாபாரம் புழக்கம் அதிகம் இருக்கவில்லை. அவளை கண்டதும் அருணா வரவேற்று உள்ளே உட்கார வைத்தாள். கல்லூரியிலிருந்து வந்த மகளை கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவள் வந்து கலந்து கொண்டாள். எத்தனை மருத்துவம் கேட்காது அவள் கொடுத்த உபசரித்த காஃபியை பருகி கொண்டு மீரா மனம் விட்டு தனது கஷ்டங்களை அவளிடம் சொல்லி கொண்டாள். அருணா சற்று நேரம் சிந்தித்துவிட்டு பின்னர் சொன்னாள், ஒரு வழியில் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கடனாக என்னிடம் பலர் சாமான்கள் வாங்குகிறார்கள். நீங்களும் அவ்வாறு வாங்கலாம். தவணை முறையாக திருப்பி கொடுக்கலாம் என்றாள். கடன் என்றாலே மீராவுக்கு மிக்க நடுக்கம். வேறு வழி இல்லையா? தயங்கினாள். இன்னொரு யோசனை. எனக்கு கடை கவனிக்க தான் நேரம் சரியாக இருக்கிறது. மாதந்திர ஸ்டேட்மெண்ட்டுகளை டைப் அடித்து வாடிக்கைக்காரருக்கு அனுப்ப முடியவில்லை. வேலை தேங்கி கிடைக்கிறது. நீங்கள் எனக்கு உதவினால் வேறு ஜாப் டைப்பிஸ்டுகளுக்கு கொடுக்கும் தொகையை உங்களுக்கு சந்தோஷமாக தருவேன். இன்னும் நண்பர்கள் சிலரிடமிருந்து டைப் வேலை தேடி தருகிறேன். மீராவுக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது. சரியென ஒப்புக்கொண்டாள். சனிக்கிழமை பிற்பகல் வீட்டிற்கு வந்ததும் அவள் விரைவாக சமையலை முடித்து கொண்டு அருணாவின் கடைக்கு புறப்பட்டாள். கஸ்தூரி வீட்டிற்கு வர நேரமாகும் என்று தெரியுமாதலால் இருட்டும் வரை அருணாவின் கடையில் சமையல் அறையில் உட்கார்ந்து அவள் கொடுத்த கடிதங்களை டைப் அடித்து கொண்டிருந்தாள். கஸ்தூரியும் அன்று வெகு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தான். ஏன், எங்கே போயிருந்தீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் கேட்பதில்லை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானம். எனவே வாளா இருந்தாள். ஆனால் அவளது உள்ளத்து கலவரத்தை கண்கள் பிரதிபலித்தன. குளித்துவிட்டு வெளியே வந்தான் அவன். கம்மென்று சோப்பின் நறுமணம் முன்னரையே வந்து தழுவியது. மீரா என்று அழைத்தவன் அருகில் வந்த அவள் கரத்திலே ஒரு 5 ரூபாய் நோட்டை திணித்தான். ஏது இந்த பணம்? அவள் கேட்டாள். திருடினேன், உன் மாமனார் கொடுத்தார், சிரித்தான் அவன். அப்பொழுதுதான் கவனித்தான் அவன் கொழுகொழுவென்று 2 சந்தனக்கட்டை போன்ற அழகோடு மின்னும் அவனது வலது தோள்பட்டை மீது சிராய்ப்பு காயம். உண்மையை சொல்லுங்கள், விளையாட வேண்டாம். இது என்ன காயம் என்று பதறினாள் அவள். அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த காயம் என்னவோ தன் மீதை பற்றுவித்தது போன்ற ஒரு திகைப்பு வேதனை.
என்னுடன் பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பன் ஒருவன் இங்கே அருகில் ஒரு சர்க்குலேஷன் லைப்ரரி வைத்து நடத்துகிறான். சில நாட்களுக்கு முன்னர் தான் அவன் குழந்தைகளுக்கான பகுதியை விரிவுபடுத்தி விட்டிருந்தான். சனி ஞாயிறு பிற்பகல் வரை சிறுவர்கள் கூட்டம் திமிலோகப்படுகிறது. உதவி செய்தால் மற்றவர்களுக்கு தருவதை எனக்கு கொடுப்பதாக சொன்னான். 3 மணி நேரம் வேலை, 5 ரூபாய் வருமானம் போதாதா? கஸ்தூரி கேட்டான். அது இருக்கட்டும், இந்த காயம் எப்படி வந்தது? கடிந்து கொண்டாள் அவள். பத்திரிகைகளை எடுக்க வைக்க ஏணியில் ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. சரியாக கவனிக்கவில்லை. ஒரு ஷெல்ஃபில் நீட்டு கொண்டிருந்த தகரம் இடித்து விட்டது. நல்ல வேலை, லேசான சிராய்ப்பு தான். அவன் வேடிக்கையாக சிரித்தான். மீரா மௌனமாக அறைக்குள் சென்று காயங்களுக்கு போட என்று அவள் ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு வந்து வைத்திருந்த மருந்தை எடுத்து வைத்தாள். பஞ்சினால் தொட்டு மெல்ல அந்த காயத்தின் மீது பூசினாள். மீரா, உண்மையை சொல்லு. சாயங்காலம் காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம்னு வந்தேன். வீடு பூட்டியிருந்தது. நீ எங்கே போனே? என் ஃப்ரெண்டு அருணா கொஞ்சம் டைப் எடுத்து கொடுக்க சொன்னால் போனேன். உபரி சம்பாதியத்திற்கு என்று நீ போனாய், அதே போல் நானும் போனேன். உனக்கு அதற்காக ஏன் இத்தனை கோபம்? கோபமில்லை. 3 மணி நேரம் ஏணி மேல் ஏறுவதும் இறங்குவதுமாக கால் கடுக்க உழைக்கிறீங்க. அதை நினைத்து மனம் வேதனைப்படுகிறது. ஏழைகள் முன்னுக்கு வர வேண்டுமானால் எத்தனை பாடு! மனம் நெகிழ்ந்து போனாள் கஸ்தூரி. அருகில் சென்று அவளது கரங்களை வாரி தன் கன்னங்களின் மீது பொருத்தி கொண்டான். நீயும் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாய், இதற்கெல்லாம் பலன் இல்லாமல் போகாது ஆறுதலாக கூறினான். பின்னர் அவள் காதறிக குனிந்து பாடுபட்டாலே மச்சான், பலனுண்டு பாரு மச்சான் என்று பாடினான். மீரா சிரித்து விட்டாள். எங்கிருந்து தான் இந்த பழைய பாடல்களை பொறுக்கி எடுக்கிறீர்களோ? கருத்துமிக்க பாடல்களுக்கு கால வரம்பு கிடையாது தெரியுமா? காதல் என்பது மிக மிக பழைய விஷயம்தான் தான். ஆனால் அவரவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு புதிய அனுபவம் போல் எத்தனை இன்பத்தை கொடுக்கிறது. சிரித்தாள் மீரா.